எஸ்.ஆர். ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பேச வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு தலைவர், கழகத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நிதியமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசனுடைய கொறடா அவர்களுக்கும், இந்த சட்டப்பேரவையில் அசைக்க முடியாத பேராதரவை பெற்று பேரவைத் தலைவராக தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை என்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். அந்த வகையிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல பார்ப்போட்டும் நிதிநிலை அறிக்கையில் தாங்கள் செய்யப்படுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இத்தகைய ஆய்வறிக்கை வெளியிடப்படுவது இதுவே முதன்முறை. விரிவான இந்த அறிக்கை தற்போதைய தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை, அதன் வளம், நலம், சாதனைகள், வளர்ச்சி வாய்ப்புகள், $1 டிரில்லியன் என்று இலக்கை நோக்கி பயணிக்கும் நமது பாதை என அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய அருமையான ஒரு ஆய்வறிக்கை. இந்திய நிலப்பரப்பில் வெறும் 4%, மக்கள் தொகையில் 6%, ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் நம்முடைய பங்கு 9.21% இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜிடிபி என பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பு 27.22 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அதாவது தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் இணையற்ற ஆளுமை திறன் காரணமாக நமது பொருளாதாரம் 13.71 விழுக்காடு என்ற வேகத்தில் வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2,78,000. ஆனால் சராசரி தனிநபர் வருமானம் இந்திய அளவில் சராசரி வருமானம் 1,69,000. ஆனால் இந்திய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1.6 மடங்கு நமக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த ஆய்வறிக்கை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இன்றைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய 2வது பொருளாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கையின் விவரங்களை பார்த்து தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மையை பொருளாதார வளர்ச்சியும் பாராட்டாதவர்களே இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சியும் திறமையும் ஆற்றலையும் பார்த்து பொறாமைப்படும் சிலர் மற்றும் கண்மூடித்தனமாக விமர்சிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கடனின் தத்தளிக்கும் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக இலக்கு எப்படி சாத்தியமாகும் என பேசுகிறார்கள். அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2021 பிப்ரவரி மார்ச் மாதத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தளபதி அவர்கள் வெளியிட்ட போது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று நாம் சூளுரைத்தோம். அதன்படி திமுக அரசு உரிய திட்டத்தையும் அனைத்து துறையும் தீவிரப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றன. 2021 பிப்ரவரியில் டாலர் மதிப்பு $73. அதன்படி பார்த்தால் 73 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர வேண்டும். ஆனால் இன்றைக்கு 2023 இருந்த 13.71 விழுக்காடாக வளர்ந்து வரும் நமது மாநிலத்தின் பொருளாதாரம் இன்னும் 5 ஆண்டுகளில் $1 டிரில்லியன் இலக்கை எட்டி பிடிப்பது என்பது கண்டிப்பாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் அவைக்கு உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர், 25-26 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு நாட்டையே அதிர வைத்திருக்கின்றது. என்ன நாடு அதிர்ந்திருக்கிறது? அத்தனை பத்திரிகை ரூ என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். ரூ என்று சொன்னவுடன் ஒன்றிய அமைச்சர் அரல் சத்தம் கேட்டு டெல்லி அதிகாரத்தையே கிடுகிடுக்க வைத்து விட்டது. இதை நாம் கண்கூடாக பார்த்தோம். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேய் என்பது போல ஆடிப்போனார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை, அனாவசியமாக பயப்படாதீர்கள், ரூ என்பது ரூபாயை குறிக்கின்ற ஒரே ஒரு சொல்லுதான் என்று சொன்ன பிறகுதான் டெல்லி இன்றைக்கு மூச்சு வாங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை எப்படி கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு நிதிநிலை அறிக்கை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார நாடு என்று ஒரு பக்கம் நாம் சொல்கிறோம். உலகத்திலே 3வது பெரிய பொருளாதார நாடு என்று இந்தியா சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக நம்ம எந்த அளவிற்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை தங்கள் மேலான கவனத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிதிநிலை அறிக்கையில் மக்கள் தில பட்டியல்கள் மனக்கணக்கில் பேசலாம். இன்றைக்கு ஆங்கில பத்திரிகையாக இருந்தாலும் சரி, தமிழ் பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அன்றாடம் செய்திகளிலே தொலைக்காட்சி வருகிற செய்திகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செய்திகள்
ஒரு விமர்சனம் இல்லாமல் ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நிதிநிலை அறிக்கிறது என்று சொன்னால், நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அதில் பல திட்டங்கள் 2 மணி நேரம் 40 நிமிடம் நம்முடைய நிதியமைச்சர் பேசினார். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு செய்திகள் சொன்னது. ஆனால் ஒரு மத்திய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு விளம்பரம் வருமோ அதுபோல் ஒரு மாநில பட்ஜெட்டிற்கு வந்தது என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் போட்ட இந்த பட்ஜெட்டை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு எதிர்கட்சியிலே பேசியவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஏன் போன வருஷம் கொடுக்கல, ஏன் அதுக்கு முதல் வருஷம் கொடுக்கலன்னு சொன்னார்களே தவிர இந்த பட்ஜெட்டு தப்புன்னு யாரும் சொல்ல, விமர்சனம் கூட பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசை தவிர வேறு எந்த அரசும் போடுவதற்கு வாய்ப்பில்லை. 50,000 ஆதரவற்ற தாய் தந்தையர் யாராவது தயவுசெய்து நினைத்து பார்த்துருப்பார்களா? குழந்தைகள் அப்பா என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை அப்பா வேண்டுமானாலும் சொல்லலாம், யாரும் கேட்கவில்லை. 18 வயது வரை மாதம் 2,000 ரூபாய் கொடுக்குற ஒரே நிதிநிலைக்கு அரசு நம்மளுடைய அரசை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி, லேப்டாப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தால் 1% கம்மி. அதுபோல் 1 லட்சம் மகளிருக்கு, தொழில் முனைவோருக்கு 225 கோடி, கலைஞர் கனவு இல்லத்துக்கு 3,500 கோடி. இப்படி இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட செய்தியை சொல்லுகிறேன். தாம்பரம் தொகுதிக்கு மட்டும், தாம்பரம் மாநகராட்சிக்கு உள்ளடக்கிய தாம்பரம் பகுதிக்கு மட்டும் திடக்கழிவுக்கு 1,500 டன்னுக்கு 18 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு உதவிட வைஃபை கணினி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கூட தாம்பரம் நகரில் 5 கோடியில் முதல்வன் படிப்பகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுவரை மிகப்பெரிய கிளாம்பாக்கம் டு மேனம்பாக்கம் வரை ரெட்ரோ மெயில் திட்டத்திற்கு 9,335 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசு ஒப்புதலுக்காக நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட இந்த நிதி அறிக்கைக்கு வேறு என்ன சான்று இருக்க முடியும்? சென்னையில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி மெட்ரோ ரயில் நடக்கிறது. நடக்காத இடமே கிடையாது. ஒன்றிய அரசு நமக்கு நிதி தரவில்லை. இருந்தாலும் நம்முடைய அரசு இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை விட முக்கியமானது இன்னொன்று கொடுத்திருக்கிறார். 21 கிலோமீட்டர் தாம்பரம் வேளச்சேரி சாலையில் இருந்து கிண்டி வரை, சைதாப்பேட்டை எல்லை வரை 21 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயிலுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற செய்தியும் இந்த நிதிநிலைக்கு வந்திருக்கிறது. அதை கண்டிப்பாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நமது பட்ஜெட்டை பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் நம்மளுடைய நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமலும் நிதி நமக்கு கிடைக்காத பட்சத்திலும் இன்றைக்கு இவ்வளவு நிதியை எப்படி இந்த அரசு சமாளிக்கிறார்கள்? ஒரு தடவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கிறார்கள். 8 கோடி மக்கள், 3 கோடி குடும்பங்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், இன்றைக்கு இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள், வியாபார பொருள் மக்கள், இத்தகைய அனைத்து பேரையும் ஒருங்கிணைத்து இந்த கடும் சவாலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் சாதனை இந்த நிதிநிலைக்கு தவிர வேற எந்த அரசும் ஒரு நிதிநிலை அறிக்கை தருவதற்கு வாய்ப்பில்லை. சற்றேறக்குறைய கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3,73,204 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையிலே செலவிற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதிலே 9.65, கடந்த ஆண்டை விட 9.65%. இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான மூலதன செலவு 57,231 கோடி ரூபாய் என்பதும் தனி சிறப்பு. இது சென்ற ஆண்டை விட 22.38% கூடுதல் நமக்கு என்பது மிகப்பெரியாக நாம் கருதுகிறோம். 2020-21 வரம்பு மீறி தாறுமாறாக இருந்த வருவாய் பற்றாக்குறை, நிதிநிலை பற்றாக்குறை போன்ற சீர்கேடுகள் முற்றும் களையப்பட்டு தற்போது இந்த நிதிநிலை அறிக்கை 25-26 அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நம்முடைய தளபதி அரசு, ஒப்பற்ற அரசு மிக சிறப்பான ஒரு சான்றாக இந்த நிதிநிலை அறிக்கையை மக்கள் இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொருளாதார நெருக்கடி, கல்விக்கு ஒன்றிய அரசு நிதி தரலை, மெட்ரோ ரயிலுக்கு நிதி தரலை, மழை வெள்ளத்துக்கு நிதி தரலை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி தரலை, நமக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பங்கும் வரலை, நமக்கு தர வேண்டிய 50% 16வது மானிய குழு தருவாங்களான்னு சந்தேகம். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும்
நம்மளுடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் இதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் செய்திருக்கின்ற சாதனை என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பேசிய நிறைய பேர் சொன்னாங்க, சில கருத்துக்களை சொன்னார்கள். நான் அவர்களெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல வேண்டும். 1990க்கு முன்பாக நீ யாராவது நினைத்து பார்த்திருந்தால் இந்தியாவிற்கு கடன் கொடுப்பதற்கு கடன் வாங்குவதற்கு அன்றைக்கு பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்கள் 20 டன் தங்கத்தை கடன் வைத்து தான் ஒன்றிய அரசு நிதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நம்மளுடைய முதலமைச்சர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நேரடியாக ஜப்பானுக்கு சென்று கடனை பெற்று அதற்கெல்லாம் அவங்க விமர்சனம் செய்தார்கள். அதிமுக விமர்சனம் செய்தது. ஆனால் இன்றைக்கு எந்த பக்கத்தில் மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் நடக்கலை? அண்ணா சாலையில் நடக்கலையா? மயிலாப்பூரில் நடக்கலையா? டீனரில் நடக்கலையா? போரூரில் நடக்கலையா? அத்தனை பகுதி பூந்தமல்லியில் அத்தனை பகுதியிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை விமர்சனம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலே அத்தனை அரசியல் பொருளாதார நிபுணர்களும் வரவேற்கிறார்கள். இதுபோல ஒரு நிதிநிலை அறிக்கை இல்லை என்று நாட்டு மக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள் இன்றைக்கு அப்பா என்று கொண்டாடுகிற வகையில் இந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் என்று 18 வயது கொடுப்பது இந்தியாவில் இல்லை, உலகத்திலே எங்கேயுமே இருக்காத நினைக்காத ஒரு சாதனை என்பதை மட்டும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.